ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மான் சஜி சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. சின்ன சின்ன கத்திரிக்காயை எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் உளித்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 கிலோ போல் எடுத்து உளித்து வச்சுருக்கேன். 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் மேலேயே இருக்கும். நான் அப்படியே போட்டுக்க போகிறேன். 3 பெரிய தக்காளி, நாட்டு தக்காளி, அப்புறம் 6லேருந்து 7 மிளகா நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் என்னோடய காரத்துக்கான மிளகா நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இது அரை மூடி தேங்காய் போட போகிறேன் இதுக்கு, இந்த குழம்புக்கு. இது கத்திரிக்காய் எப்படி நறுக்கணும்னு சொல்லிடுறேன் இப்போவே. நம்ம மாங்காய் கீத்து போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கத்திரிக்காயை அறுத்துக்கணும். சொத்தை இருக்கான்னு நல்லா பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த காம்பு கொஞ்சமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கத்திரிக்காய் எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது உங்களுக்கு அப்படியே முழுசாக வரும். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பை வச்சு கடாயை வச்சுக்கிட்டேன். மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா கடாய் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிக்கிறேன். இந்த வணக்கிற மசாலா நம்ம அரைச்சி எடுத்து நம்ம செய்ய போகிறோம். புளி நான் சேர்க்க போகிறதில்ல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க. நான் நாட்டு தக்காளி மட்டும் தான் சேர்த்துக்க போகிறேன். வரமல்லி ஒரு ஒரு கை அளவு போட்டுக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. வரமல்லி நல்லா பொரிஞ்சிட்ருக்குது. பொன்னிறமாக பொரியணும். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சீரகம் போட்டுக்கலாம். அது கூட நம்ம வெந்தயம் மெயினாக சேர்த்திக்கணும் கண்டிப்பாக. இப்போ நான் வெந்தயம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன். இது 3 பொன்னிறமாக வறுக்கணும். ரொம்ப கருத்துறக்கூடாது. அந்தளவுக்கு பக்குவமாக பார்த்து வணக்கிக்கோங்க. இப்போ நல்லா வணக்கிக்கலாம். இது பொன்னிறமாக வணக்கினா போதும். ரொம்ப கருக விட்டுறாதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது. அப்படியே 2 தடவை வணக்கி விட்டிங்கன்னா சீக்கிரம் வணங்கிடும். ஏன்னா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம போடுறோம். அதனால் சீக்கிரமாக ஈஸியாக வணங்கிடும். இது கூட நம்ம காஞ்ச மிளகா என் காரத்துக்கு நான் ஒரு 7 மிளகா எடுத்து வச்சுருக்கேன், அது போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். 7லேருந்து 8 போட்டுக்கலாம். உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நான் வெங்காயம் போட்டுக்கிறேன். நான் வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கிறேன். நல்லா வணங்க விடுங்க வெங்காயத்தை. சின்ன வெங்காயம் நிறைய போடுறது குழம்பு அதிகமாக வரும். நல்லா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு திக்காக வரும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன் அதிகமாக குழம்புக்கெல்லாம். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் போட்டோம்னா நமக்கு காரசாரமாக சூப்பராக இருக்கும். நான் நல்லா வணக்கி எடுத்துக்கிறேன். இது நல்லா வணக்க விடுங்க. நல்லா வணக்கி விட்றப்ப வாசனை செம்மையாக இருக்கும். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புல மோஸ்ட்லி எல்லாம் புளி சேர்க்குவாங்க. நான் புளி சேர்த்தலை. ஒரு சிலருக்கு சேரும், ஒரு சிலருக்கு சேராது இல்லையா. நான் புளி அதிகமாக சேர்த்திக்க மாட்டேன். நாட்டு தக்காளி தான் சேர்த்துக்குவேன். உங்களுக்கு தெரியும், என்னோடய சமையல் வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். புளிக்கு ஆப்ஷனாக நாட்டு தக்காளி தான் அதிகமாக சேர்த்துக்குவேன். நான் இதுலேயும் நாட்டு தக்காளி தான் போட்டு செய்ய போகிறேன். புளி போட்டு செய்கிறத விட நாட்டு தக்காளி போட்டு செய்யும்போது இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு புளி போட்டு என்ன டேஸ்ட் வருதோ அதை விட நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் இது. நான் இப்போ நல்லா வணக்கி எடுத்துட்டேன். நல்லா வணங்குது. சின்ன வெங்காயம் பாருங்கள் நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ அடுத்தடுத்தது என்ன போடலான்னு பார்க்கலாம். நீங்கள் இது நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த வெங்காயம் வணங்குறதுல தான் நமக்கு மசாலாவோட டேஸ்ட்டே இருக்குது. நல்ல வெங்காயம் வணக்கி எடுத்துகிட்டு நம்ம அடுத்தது என்ன போடலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் செய்கிற எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பட்டன் அமுத்திடுங்க. சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் அமுத்திட்டிங்கன்னா என்னோடய வீடியோஸ் அப்பப்போ நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்துடும். நான் தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கிறேன். தக்காளி நல்லா வணங்கணும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி எந்த அளவுக்கு வணங்குதோ அந்தளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வணக்கிக்கோங்க. புளிப்பு ஃபுல்லாக நல்லா இறங்கி புளி போட்டால் என்ன டேஸ்ட் இருக்குமோ அதை விட சூப்பரான டேஸ்ட் வரும். தக்காளி நல்லா வணங்கி வந்துட்டுருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வணங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு நல்லா வணங்கினா தான் உங்களுக்கு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அந்தளவுக்கு மிளகா அதிக காரமாக இருக்காது. உங்களுக்கு எவ்வளோ மிளகா போடணுமோ அவ்வளோ மிளகா காரத்துக்கு போட்டுக்கோங்க. நல்லா வணக்கி எடுத்துகிட்ருக்கேன். இது நல்லா வணக்கினதுக்கப்புறமா இது கூடயே நம்ம தேங்காய் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு வணக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் இது கூடயே நம்ம போட்டு வணக்கிறதுனால இன்னும் நமக்கு மசால் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் குழம்புக்கு.
நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து தேங்காய் போட்டு நல்லா வதக்கிட்டோம். இப்போ வந்து நல்லா திரட்டி விடுங்க. கைவிடாமல் வதக்குங்க. கருகிற போது கருகுனா மசால் வந்து இதாயிரும். அவ்வளோதான். தட்டுக்கு மாற்றி நான் எடுத்து வச்சிட்டேன். இதை வந்து ஆற வச்சு அரைச்சிட்டு மசாலா எடுத்துக்கலாம். இதுக்கு அரைக்கும்போது நம்ம வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடணும். அப்போ தான் வந்து மசால் வந்து நல்லா இதாக இருக்கும். இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து இது நான் அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே விடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஏன் நான் இப்போவே முதல்லையே கத்திரிக்காய் வதக்குறேன்னா, இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு வதக்கிக்கிறேன். ஆயில் வந்து கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் வந்து நமக்கு மீதி ஆகும்போது தாளிக்கிறதுக்கு நம்ம வந்து இதையே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் இதில் வந்து பொரியட்டும். ஒரு சைடு வந்து கத்திரிக்காய் பொரிய வச்சுட்டு ஒரு சைடு வந்து குழம்பையும் கொதிக்க வச்சிடலாம். நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு, அதனால் கத்திரிக்காய் போட்டுக்கிறேன். கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க, இல்லைனா தெறிக்கும் எண்ணெய். நல்லா வதங்கட்டும். வதங்க விட்டுட்டு நம்ம வந்து 2யும் அட் அ டைமில் நீங்கள் வந்து கொதிக்க விடணும். குழம்பையும் கலக்கி வச்சிடணும். இந்த பக்கம் வந்து கத்திரிக்காயும் வதங்க விட்டுறணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு. வந்து இது நல்லா கத்திரிக்காய் வதங்கிட்டுருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், பக்கத்து அடுப்பில் வந்து இதை மாற்றி வச்சுட்டு நம்ம வந்து இப்போ குழம்புக்கான வேலையை பார்க்கலாம். இது வந்து நான் பக்கத்து அடுப்புக்கு சிம்மில் ஃபஸ்ட்டு பார்த்து சூடு ஜாஸ்தியாக இருக்கும். நான் வந்து பக்கத்தில் அடுப்பு பற்ற வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். அது வந்து ஒரு சைடு பொரியட்டும். இப்போ வந்து நம்ம வந்து குழம்புக்கான வேலையை பார்க்கலாம். மசாலா அரைச்சதை வந்து குழம்புக்கு குண்டால போட்டு கலக்கி வைக்கிறேன். எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை வந்து இப்போவே ஊற்றி கலக்கி வச்சுருங்க. ஏன்னா நம்ம குழம்பு கொதித்ததுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி சேர்த்தோம்னா அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போவே குழம்புக்கு தேவையான தண்ணியை வந்து நான் ஊற்றி கலக்கி வச்சுக்கிறேன். நம்ம வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகிறதுனால நம்ம வந்து ரொம்ப தண்ணியாட்டம் செய்ய மாட்டோம், கெட்டியாக தான் செய்வோம். நான் வந்து கண்டிப்பாக கெட்டியாக தான் செய்ய போகிறேன். அதனால் வந்து இப்போ வந்து ஒரு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா ரொம்ப தண்ணி சேர்த்திட்டோம்னா அது சுண்டுறதுக்குள்ளே குழம்பு ரொம்ப கொதித்து வீணாயிடும். அதனால் வந்து நான் அளவாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கிறேன். இந்த தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். இது என்ன ஆகும்னா, கொதிக்கும்போது பச்சை வாசனைலாம் போய் சூப்பராக குழம்பு வந்து தயாராகிடும். நம்ம அதிக தண்ணி ஊற்றினோம்னா ரொம்ப நேரம் கொதிக்கும்போது குழம்போட டேஸ்ட் இல்லாமல் போயிடும். ஒரு 10 நிமிஷம் கொதித்தா போதும். இப்போ வந்து நம்ம மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா. இப்போ வந்து நான் நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சிட்டேன். இது இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கத்திரிக்காய் நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்குது. அதுதான் அப்படியே 2 கிளறி திருப்பி திருப்பி விட்டு நீங்கள் வதக்குனீங்கன்னா தான் எல்லா கத்திரிக்காயும் நல்லா வதங்கும். வதங்கினா தான் சூப்பராக இருக்கும் குழம்பு. கத்திரிக்காய் பொரிகிறதுல தான் நமக்கு வந்து மெயின் டேஸ்ட்டே இருக்குது. நல்லா பொரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்குச்சுன்னா வதக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்புல எடுத்து போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கத்திரிக்காய் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. நான் வந்து இது இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நல்லா திருப்பி விட்டு வதக்கிக்கோங்க. அவ்வளோதான், ஃப்ரை ஆகிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் குழம்பு பார்க்கலாம். நல்லா தளன்னு கொதித்து வருது குழம்பு. சூப்பராக குழம்பு வந்து பச்சை வாசம் போய் நல்லா ரெடி ஆகிட்டு இருக்குது. வந்து அந்த கரண்டியில் வந்து உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது இல்லையா திக்னஸ்ஸு, அதனால தான் இந்த கரண்டியில் காமிக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு இருக்குது. இன்னொரு 10 நிமிஷம் நம்ம வந்து இதை நல்லா கொதிக்க விட்டோம்னா நமக்கு வந்து ரெடி ஆகிடும். பச்சை வாசல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து இந்த குழம்பு வந்து கொஞ்சம் திக்கானால் மட்டும் போதும் நமக்கு. ஏன்னா நம்ம கெட்டியாக தான் செய்ய போகிறோம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. ரொம்ப தண்ணியாட்டம் இருந்தால் அது நல்லா இருக்காது. நல்லா கெட்டியாக திக்காக இருந்ததுனா தான் நம்ம கத்திரிக்காய் போடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போவே நம்ம கத்திரிக்காய் போட்டுட்டோம்னா அது கொதித்து கத்திரிக்காய் போட்டதுக்கப்புறம் கொதிக்க விட்டோம்னா ரொம்ப நசன்னு உடஞ்சிரும் கத்திரிக்காய். அதனால் வந்து நம்ம எப்போவுமே குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா கடைசியில் கத்திரிக்காய் போட்டு அதுக்கப்புறம் தாளித்து நம்ம விட்டுட்டோம்னா குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போவே உங்களுக்கு வந்து குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுருங்க. இப்போ உப்பு போட்டது வந்து உங்களுக்கு வீடியோவில் கட் ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து நல்லா பொரிச்சு வச்ச எண்ணெய் கத்திரிக்காயை வந்து போடுறேன் நான். கத்திரிக்காய் மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தாளித்து கொட்டும்போது அந்த எண்ணெயை சேர்த்து ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நல்லா பச்சை வாசம் போக கொதிச்சிச்சு. நான் கத்திரிக்காயும் போட்டேன். அவ்வளோதான், ஒரு கலக்கி விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இது பண்ணலாம். நம்ம வந்து இதாகிறதுக்குள்ளே நம்ம வந்து தாளிச்சிடலாம். இப்போ வந்து அடுப்பை மாற்றி எடுத்து வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு நம்ம வந்து கொதிக்க விட்டுட்டு நம்ம வந்து இந்த பக்கம் வந்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம்.
நான் மாற்றி வைக்கிறேன். இப்போ வந்து நான் தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சிட்டேன். சப்போஸ் எண்ணெய் வந்து இதில் கம்மியாக இருந்தது நீங்கள் ஊற்றும்போது அப்படின்னா நீங்கள் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க. ஏன்னா தாளிக்கும் போது எண்ணெய் கொஞ்சம் நம்ம அதிகமாக ஊற்றினா தான் எண்ணெய் கத்திரிக்காய்க்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து எப்போவுமே வந்து எண்ணெய் கத்திரிக்காய் செய்யும்போது கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விடலாம். நான் வந்து வெள்ளை பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் தோலோட, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதே தான் இப்போ தாளிக்கிறதுக்கு போட போகிறேன். நம்ம தாளிப்பு பொருள் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு அது போட்டுக்கலாம். அது கூட வந்து நம்ம வெந்தயமும் சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ வந்து நல்லா எண்ணெய் கொதித்து வருது. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா போடணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நான் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து நல்லா பொரிஞ்சு வருது. கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வெந்தயம் போட்டுக்கலாம். ஏன்னா இப்போவே போட்டோம்னா கரிஞ்சிரும் வெந்தயம். இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் நான் வந்து வெந்தயம் போட்டுக்கிறேன். அது நல்லா பொரியறதுக்குள்ளே அடுத்தது போட்டுடலாம். வெள்ளை பூண்டு போட்டுக்கிறேன் தோலோடு போடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு மெயினாக வந்து இது ரொம்ப வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை வந்து ரொம்ப பொரிஞ்சிட வேண்டாம். ஒரு அளவுக்கு ஒரு 2 திருப்பி விட்டு வணக்கி விட்டுக்கோங்க. அது கூட வந்து ஒரு 2 பிஞ்சு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு தாளிப்பு வந்து ரொம்ப முக்கியம். நல்ல மணமாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லோரும் வந்து திரும்ப திரும்ப செய்ய சொல்லி நல்லா சாப்பிடுவாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இதனால் பெரிய பேர் கிடைக்கும். அந்த அளவுக்கு வந்து நல்ல சூப்பராக இருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இது ஒரு தடவை நம்ம செஞ்சு சாப்பிட்டாலே திரும்ப திரும்ப சாப்பிட்ணுன்னு தோணும். குழம்பு உடனே காலியாகிடும். அந்த அளவுக்கு வந்து சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை எல்லா ரெசிபிக்கும் செம்மையாக இருக்கும். இப்போ வந்து குழம்பு நல்லா தாளித்து கொட்டிட்டோம். இது வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, உப்பு நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டிருப்பீங்க இல்லையா குழம்புல, இப்போ வந்து நம்ம வந்து கத்திரிக்காய்க்கு போட்டுக்கலாம். குழம்பு இப்போ ரெடி ஆகிட்டு, நீங்கள் வந்து மறக்காமல் எனக்காக ஒரு லைக் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் குழம்பு வந்து தாளித்து விட்டுட்டேன். பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாம். டேஸ்ட் பார்த்துட்டு நமக்கு உப்பு பத்தலைன்னா இப்போ போட்டு நம்ம வந்து கலந்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து உப்பு வந்து ஃபஸ்ட்டு குழம்புக்கு போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம அந்த காய் ஒரு வேளை உப்பு பத்தலைன்னா என்ன பண்ணுறது, அதுக்காக தான் வந்து இப்போ போடுறேன். எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால தான் நான் போட்டுக்கிறேன். போட்டு ஒரு கலக்கி ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதும். அதிகமாக கொதிக்க விடணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா அதிகமாக கொதிக்க விட்டோம்னா கத்திரிக்காய் உடஞ்சிரும். இப்போ வந்து நல்லா பொரிச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் வந்து கத்திரிக்காய் உடையாது, நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டால் மட்டும்தான் உடையும். நல்லா கலக்கி இப்போ பார்த்திங்களா நல்லா திக்காக இருக்குது. நல்லா கொதித்து வருது, எண்ணெய் திரிஞ்சு நல்லா மேலே வரும். சூப்பராக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயாராகிடுச்சு. மறக்காமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே என்னோடய வீடியோ பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா எனக்கும் ஒரு உதவியாக இருக்கும். சூப்பராக நான் கத்திரிக்காய் குழம்பு உடையாமல் ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எனக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி